கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக இதை சொல்லுகிறேன். என்னுடைய நாமம் ஒன்று மகிமைப்பட வேண்டாம். ஒரு அருமையான மகனை என்னிடத்தில் கொண்டு வந்தார்கள். என் பேரப்பிள்ளை மாதிரி இருந்தான். ஜெடி இல்லை கிஃப்டாவுடைய மகன் மாதிரி. அவனுடைய வாய்ஸ் எல்லாம் ஜெடி மாதிரியே இருந்தது. அவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்க பெற்றோர்கள் கண்ணீரோடு கூட, ஐயா, என்னுடைய பிள்ளையினுடைய காலிலே ஒரு வலி இருந்து கொண்டிருக்கிறது, அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் போன் கேன்சர் வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு கண்ணீர் தாங்க முடியவில்லை. அந்த பிள்ளையை கட்டி பிடித்து அழுதேன். என்னுடைய தனி ஜெபத்திலும் இதற்காக அதிகமாக ஜெபித்தேன். அன்றைக்கு சந்தோஷத்தோடு கூட ஓடி வந்தார்கள். பல இடங்களிலே அந்த ரிப்போர்ட்டை, அந்த ஸ்கேனை அனுப்பி டெஸ்ட் பண்ணி அடுத்த ஸ்கேன் எடுத்து வரும் பொழுது அது எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்று சொன்னார். அவர்களுக்கு இருந்த சந்தோஷம் சொல்லி முடியாது. கர்த்தர் சபையிலே அவருடைய பராக்கிரமத்தை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 33வது அதிகாரத்திலே 13வது வசனம், தூரத்தில் உள்ளவர்களே நான் செய்கிறதை கேளுங்கள், சமீபத்தில் இருக்கிறவர்களே என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார். பரிசுத்த பிதாவே, தர்மையான வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீ தருவீராக. உம்முடைய வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாக இருக்கிறது. என் வாயோடு கூட உம்முடைய வாய் இணைந்து கொள்ளட்டும். என் நாவோடு கூட உம்முடைய நாவு இணைந்து கொள்ளட்டும். என் உருவத்தோடு கூட உம்முடைய உருவம் ஒட்டி கொள்ளட்டும். எனக்கு பேச தெரியாது. அநேக ஞானவான்கள் படித்தவர்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே படிப்பறிவில்லாத என்னை எழுப்பி விட்டிருக்கிறீர். ஆண்டவரே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளாக என்னை தெரிந்து கொண்டீர். நீர் என் மூலமாக உம்முடைய ஜனத்தோடு கூட பேசுவீராக. இயேசுவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தூரத்தில் இருக்கிறவர்களே நான் செய்கிறதை கேளுங்கள். கர்த்தருக்கு சமீபத்தில் அல்ல, தூரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தூரத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தரை குறித்து கேள்விப்படுகிறார்கள். அவர் அப்படி செய்தார், லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார் என்று கேள்விப்படுகிறார்கள். ஆனால் சமீபத்தில் உள்ளவர்கள் ஜெபத்திலும் உபவாசத்திலும் கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். ஒரு அருமையான கர்த்தருடைய தாசன் நைஜீரியா தேசத்திலிருந்து இங்கே வந்தார். எப்பொழுதும் ஜெபித்து கொண்டு இருப்பார். கர்த்தருக்கு சமீபித்திருந்தார். எப்பொழுதும் பாஸ்டர் மோகன் வீட்டில் தான் தங்கியிருந்தார். அவர் சொல்லார், காலையில் காஃபி கொண்டு கொடுக்க போனான்னா ஜெபிச்சுக்கிட்டு இருப்பார். திருப்பி வந்து பார்த்தா காஃபி ஆறி இருக்கும். சாப்பிடாம கொள்ளாமல் அப்படி ஜெபிச்சுட்டு இருப்பாராம். அதுக்காக எல்லாரும் அப்படி இருங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரு நாள் கர்த்தர் அவரோடு கூட பேசினார். மகனே, இந்த நாளிலே உன்னை நான் எடுத்துக்கொள்வேன், நீ ஆயத்தமாயிரு என்று கர்த்தர் சொன்னாராம். கரெக்டாக அவர் சொன்ன டைமில் கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் சமீபத்தில் இருக்கிறவர்களுக்கு அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அவருடைய பராக்கிரமத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் சில நேரத்தில் தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு சமீபமாக மாறிவிடுவார்கள், சமீபத்தில் உள்ளவர்கள் தூரமாக மாறிவிடுவார்கள். ஒரு தோமா கர்த்தருக்கு சமீபித்து தான் இருந்தான். ஆனால் விசுவாசத்திலே தூரத்திலே போய்விட்டான். கர்த்தரோடு கூட இருந்த ஒரு தோமா, அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது, கிறிஸ்து உயிரோடு கூட இழந்த பின்பு அவன் சொன்னான், அவருடைய காயங்களிலே என் கரங்களை போட்டு உள்ளே விட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன் என்று அவருடைய பராக்கிரமத்தை சந்தேகித்தான். அதே போல சபையிலே கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தி கொண்டிருந்தாலும் இன்னும் அநேகருடைய இருதயம் கர்த்தருக்கு சமீபித்து வரவில்லை. என்னுடைய விசுவாசம், அற்புதங்களினாலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சமீபித்து வர வைக்க முடியாது. இயேசுவின் காலத்திலே லாசருனுடைய மரணம் உயிரோடு கூட எழுந்தது. நாயினொரு விதவையனுடைய மகனை உயிரோடு கூட எழுப்பினது. அநேக குஷ்டரோகிகள் சுகமானது.
இதெல்லாம் ஜனங்கள் பார்த்துவிட்டு அதை ஒரு டைம் பாஸிங்காக நினைத்து விட்டு போய்விட்டார்கள். என்னுடைய விசுவாசம், அற்புதங்கள் அதிசயங்களின் மூலமாக தேவன் மனுஷனை சமீபித்து வர முடியாது. அவருடைய பராக்கிரமம், அவருடைய வேளையும் நேரம் வரும் பொழுது அதை யாரும் தடை செய்ய முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சபைக்கு பக்கத்தில் இருக்கிற அநேகர் சபைக்கு வருகிறீர்கள், போகிறீர்கள். ஆனால் ஒரு சிலர் மாத்திரமே தாவீதின் கூடாரத்துக்கு வருகிறார்கள், உபவாச ஜெபத்துக்கு வருகிறார்கள். உபவாச ஜெபத்துக்கு வந்தால் கூட அவருடைய இருதயம் கர்த்தருக்கு சமீபித்து வரவில்லை. 40 days ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்தால் கூட அவருடைய இருதயம் கர்த்தருக்கு சமீபித்து வரவில்லை. கர்த்தரை துதிக்கிறார்கள். சில சபைக்கு வருவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வர்றாங்க, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கிறதுக்காக வர்றாங்க. அநேகர் பலவிதமான நோக்கத்தோடு கூட சபைக்கு வருகிறார்கள். ஆனால் அநேகருடைய உள்ளம் கர்த்தருக்கு தூரமாக தான் இருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்கு அவருடைய பராக்கிரமத்தை அவர்கள் பார்க்க முடியாது. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், மலை புகைகிறது, சீனாய் மலை புகைகிறது, எரிகிறது, எக்கால சத்தம் கேட்கிறது, மலை அதிர்ந்தது. இதை பார்த்த மோசே பயந்து நடுங்குகிறான். ஆனால் நடந்தது என்ன? அதை கண்கூடாய் பார்த்துதான அவர்கள் இருதயம் கர்த்தரோடு கூட ஒத்துப்போக முடியவில்லை. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அநேகர் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கவில்லை. அது எவ்வளவு துக்கமான ஒரு காரியம்! இவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் பராக்கிரமத்தையும் பார்த்து அவர்கள் சமீபித்து வராதபடி நேரம் வரும் பொழுது அவர்கள் ஒரு பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி, இதுவே உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி அதை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்தார், அதை பார்த்தார்கள் கண்கூடாக. ஆனால் அதிலே 2 மனுஷர், யோசுவா, காலேப், கர்த்தருக்கு சமீபித்து வந்தார்கள். இந்த கூட்டத்தில் இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தும் கூட ஏதோ வசனத்தை கேட்டோம் போனோம் என்று பழைய பல்லவியை பாடிவிட்டு நீங்கள் போவீர்கள் என்றால் கர்த்தருக்கு தூரமாய் இருக்கிறீர்கள். அவரை குறித்து கேள்விப்படுவீர்கள். சமீபித்து வந்தால்தான் அவருடைய பராக்கிரமம் விளங்கும். இயேசுவின் பக்கத்தில் இருந்த சீஷர்கள் அவருடைய சுபாவத்தை பெற முடியவில்லை. அவருடைய சுபாவத்துக்குள்ளே இருக்கிறதான தெய்வீக சுபாவங்கள் வரவில்லை. அவர்கள் பக்கத்தில் இருந்தாலும் அவருடைய இருதயம், யார் பெரியவர், நம்மில் யார் பெரியவர், பண ஆசை, புகழாசை எல்லாம் அவரோடு கூட இருந்தவர்களுக்கு இருந்தது. அவருடைய சுபாவம் வரவில்லை. ஒரு சிலர் மாத்திரம் மருவமலையிலே ஏறி போனார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் குடும்பங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பங்களில் இருக்கிறதான புருஷன் மனைவி இன்றைக்கு ஒரு வெளிப்பிரகாரமான ஷோவாக குடும்பங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ளுக்கு புருஷனுடைய மனசு ஒத்துப்போகவில்லை, மனைவியினுடைய மனசு புருஷனுக்கு ஒத்துப்போகவில்லை. தொடக்கத்தில் கொஞ்சம் ஒத்துப்போன மாதிரி மாம்சத்தில் சேர்ந்தாங்க. ஆனால் இப்போது அந்த இருதயத்திற்கு இருதயம் ஒத்துப்போகவில்லை. புருஷன் சொல்லுகிறான், சரி நம்ம பேசி தீர்த்துக்கிடுவோம், என்ன பிரச்சனைனாலும் ஓப்பனாக பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு உட்கார்ந்தீங்கன்னா நீங்கள் ஒன்று பேச, மனைவி யாருக்கு மாறா பேச, முடிவு சண்டையிலே முடிகிறது. குடும்ப பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் போறீங்க, ஆனால் தீர்க்க முடியல. காரணம் என்ன? உதட்டுக்கு உதடு டார்லிங் சொல்லுது, இருதயத்துக்கு இருதயம் ஒத்து வர மாட்டேங்குது. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்தை யோசிச்சு பாருங்க. வெளியே தான் புருஷ மனைவி, உள்ள எப்பமோ டைவர்ஸ் ஆயிட்டுது. வெளியே தான் டார்லிங் ஹஸ்பண்ட். கல்யாணம் ஆன தொடக்கத்தில் 15 நாள் ரொம்ப இன்பமா இருந்தது. ஆனா இப்ப புளிச்சு போச்சு, சமீபித்து வர முடியல. அதே போலதான் கிறிஸ்துவோடு கூட உள்ள உறவு. ரட்சிக்கப்பட்ட தொடக்கத்தில், ஞான ஸ்நானம் எடுத்த தொடக்கத்தில், ஓ பைபிள் வாசிப்பு என்ன, ஜெபம் என்ன, அபிஷேகம் பெற்ற தொடக்கத்தில் அந்நிய பாஷை என்ன, நாளடைவில் நடுவில் ஒருத்தன் குறுக்க வந்துட்டான். கர்த்தருக்கும் உனக்கு ஒரு பிளவு ஏற்படுத்தப்பட்டு விட்டது.
அன்றைக்கு ஒரு மனுஷனை குறித்து கேள்விப்பட்டேன். அவனுக்கு வர்ற மனைவி அவனோடு கூட பேசினாலாம். அவன் சொன்னாலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்க மாட்டேன். கல்யாணத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன்னு நினைக்காதீங்க. அடுத்தது, என் பாய் ஃப்ரெண்ட்டை எந்த நேரம் ஃபோன் பண்ணுவேன், ஏன்னு கேட்கக்கூடாது. ராத்திரி எந்த நேரமும் என் பாய் ஃப்ரெண்ட்ஸோட போவேன் வருவேன், என்னை ஏன்னு கேட்கக்கூடாது. ஃபோர்த் பாயிண்ட், உங்கள் அம்மா அப்பா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, நம்ம மாத்திரம்தான் இருக்கணும். என் வாழ்க்கையில் யாரும் குறுக்கிடக்கூடாது. விளங்குமா கல்யாணம்? நீங்கள் பிந்தி கேட்பீங்க, அவன் முந்திய கேட்டா புண்ணியவாட்டி. அதனால அவன் தப்பிச்சான். முந்தி என்ன சொல்லுவீங்க? அதான் என்னுடைய வீட்டில் என் தம்பி தங்கச்சிலாம் எனக்கு முள்ளா இருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா என்னை வெறுக்கிறாங்க. எங்கள் வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லை. கல்யாணத்தை கட்டிட்டு உங்ககிட்ட வந்து நிம்மதியாக இருக்கணும்னு தான் நான் வரேன் அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னால் சொல்லுவீங்க. கல்யாணத்தை கட்டிட்டு எங்கள் தம்பி தங்கச்சிலாம் வெறுத்துருவேன், சேர்க்க மாட்டேன், அவங்க என்னை வெறுத்துட்டாங்க, எனக்கு புதுசாக எனக்கு புருஷனுடைய அன்பு வேணும், உங்கள் அன்புக்காக ஏங்குறேன், டைலாக்லாம் விட்டீங்க. கல்யாணத்தை கட்டி வந்தாச்சு. இப்போ புருஷ சம்பாத்தியம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வருது. அந்த சம்பாத்தியத்தை பார்த்து தான் நான் பிரிஞ்சு போன அந்த தாய் தகப்பன் தம்பி தங்கச்சி எல்லாம் குரூப்பாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. பிரிஞ்சு போனவங்க வந்த உடனே ஒரே சந்தோஷம். அவன் பணத்தை எடுத்து புறவாசல் வழியா அவன் வீட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் பணத்தை எடுத்து அவன் சொத்து சுகங்கள்லாம் புறவாசல் வழியா அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. எப்போ முதல்ல என்ன சொன்ன? எங்க தம்பி தங்கச்சியை வறுத்துட்டேன், உங்களோட தான் இருப்பேன், இப்ப அடிக்க ஒரு தடவை வீட்டுக்கு போயிட்டு வருங்க. அவங்க ரூம்குள்ள பேசி உன்னையும் புருஷனையும் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நடுவில் ஒருத்தன் புகுந்துட்டான். பிரிஞ்சு போனவங்க திரும்பி வந்துட்டாங்க. அவங்க உன்னையும் உன் புருஷனையும் உறவை கெடுக்கிறாங்க, உன் அன்பை கெடுக்கிறாங்க. அதே போல உலகம் ஒரு நாள் நம்மை கைவிட்டது. உலகத்தில் உள்ள மனுஷர்கள் நம்மை கைவிட்டார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்டோம், ஆண்டவரே இவர்கள்லாம் என்னை கைவிட்டாங்க, எனக்கு உதவி செய்யும். நான் உண்மை கூட வந்துட்டேன், நான் உண்மையே நினச்சிட்டு இருப்பேன், உண்மையே சிநேகிப்பேன், உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லைன்னு பாடினேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள வந்த, ரட்சிக்கப்பட்ட, ஸ்நானம் எடுத்த, அபிஷேகம் பெற்ற, ஆத்மா வாழ ஆரம்பிச்சது. கர்த்தர் எல்லாவற்றிலும் வசனத்தின்படி உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க ஆரம்பிச்ச. ஆனா பிரிஞ்சு போன உலக சிநேகம் திரும்ப வந்துடுது. அவங்கெல்லாம் ஒரு காலத்துல அது நிமித்தமாக தான் இந்த உலகத்துல கர்த்தருக்குள்ள வந்த. ஆனா அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப கர்த்தரே தஞ்சனை வந்த, ஆத்மா வாழ ஆரம்பிச்சது, எல்லாம் வந்துட்டாங்க. திருப்பி வந்து அந்த சிநேகம் ஒன்னுகிட்ட ஒட்டிக்கிட்டுது. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அதான் எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், கர்த்தர் தெய்வம் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் அவனை பின்பற்றுங்கள், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். அதே தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்ற காரியங்கள்லாம் குடும்பத்தையும் கர்த்தரையும் கனெக்ட் பண்ணி பேசுகிறேன். ஆரம்பத்தில் தித்திச்சதான உன்னுடைய கணவனுடைய அன்பு இப்பொழுது முன்பு உன் உறவை வெறுத்த உன் குடும்பத்தார் நிமித்தம் இப்பொழுது சேர்ந்து கொண்டா. இப்பொழுது உன் புருஷன் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே இருக்கிறான். ஐயோ ஏன் தான் கல்யாணம் கட்டினேனோ தெரியவில்லையே என்று இருக்கிறான். பிரிந்து போன உறவுகள் சேர்ந்து உன் புருஷனுடைய பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவன் வேதனை தாங்காமல் இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, எடுத்தால் சரியான முடிவு எடுங்கள். கர்த்தர் தெய்வம் என்றால் அவரை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாது. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை பகைக்கணும். ஒண்ணு உன் புருஷனை பகை, அல்லனா உன் வீட்டார பகை. 2 பேரையும் நேசிட்டு இருந்தா 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க.
இந்த குடும்பத்தில் புருஷ மனைவி இருக்கும்போது தயவுசெய்து நான் யாரையும் தாக்கலை, எனக்கு எல்லாரும் ஒன்று தான். புருஷ மனைவி உறவு இருக்கும் பொழுது மனைவியினுடைய பெற்றோர் தனியாக வந்து பேசுறதுக்கு விடாதீங்க. பேசுனா எல்லாரோடையும் உட்கார்ந்து பேசணும். ரூம்குள்ளே போய் பிராணம் ஏற்றுவாங்க, ஊசி ஏற்றுவாங்க. போகும்போது புண்ணியவாட்டி நல்லா தான் போயிருப்பா, வெளியே வரும்போது பேய் பிடிச்ச மாதிரி வருவா. ஏன் உள்ளே ஏற்றி விட்டுருக்காங்க, உள்ளே போன கிழவி ஏற்றி விட்டுருக்குது. இன்னைக்கு உள்ள மாமனார் மாமியார் புருஷனுக்கும் சரி மனைவிக்கும் சரி சேர்ந்து வாழ்றது யாருக்கும் பிடிக்கல. குடும்பங்களில் ஒரு புருஷன் மனைவி பக்கத்தில் உட்கார்ந்துடக்கூடாது, வயிற்றுச்சல் வேறு பத்திக்கிட்டு எரியுதே. உன் கண்ணில் கொல்லிய வைக்க, பத்திக்கிட்டு எரியுதான். நீ வாழ்ந்து முடிச்சிட்ட, பிள்ளைகளை வாழ விடு. அதை பார்த்து பொறாமப்படாத. உனக்கேன் பொறாம கிளவி, உனக்கேன் பொறாம? அடிச்சு போட்டா செத்து போவா அடுத்த நேரம். உன் பிள்ளை வாழ்றதை பார்த்து சந்தோஷப்படுவியா? ஒரு வீட்டில் புருஷ மனைவி பூட்டி, ஏன் ரூமை பூட்டி பூட்டி வைக்கிறீங்க? என் திறந்து போட்டாச்சு, ஏன் ரூமை பூட்டி பூட்டி வைக்கங்க தர? இதெல்லாம் எவ்வளவு அசிங்கமான காரியம். தேவ பிள்ளைகளே, இதை போல கிறிஸ்துவோடு கூட பேசுவேன். அப்படியே கொண்டு போறேன். கிறிஸ்துவோடு கூட பேசும்பொழுது உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு கர்த்தரோடு கூட உள்ள உறவு சமீபித்து வருதல். சமீபத்தில் இருக்கிறவர்களே, என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள். உனக்கும் கிறிஸ்துவுக்கும் நடுவே ஒருவனும் குறுக்கே வரக்கூடாது. உலக சிநேகம் வரக்கூடாது, உலக பொருள் வரக்கூடாது. அதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், ஒருவனை பகைத்து, கீழே வாசிங்க, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும், நான் இப்போ வந்து ஆஃபனேஜ் வச்சேன்னா தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்கிறேன். நான் ஒரு குருட்டு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறேன்னா நான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்கிறேன். நான் ரிப்போர்ட் எழுதி சப்போர்ட் வாங்கினா உலகத்திற்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யல. ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அங்கிருந்து பணத்தை கொள்ளையடிச்சு இல்லாத கணக்கெல்லாம் காட்டினேன்னா ஊழியம் பாதிக்கப்படும். ஒழுங்கா பரலோகத்துக்கு கஞ்ச குடிச்சிட்டு போகிறதுக்கு விரும்புகிறேன். கோடி கோடியா சம்பாதிச்சு நரகத்துக்கு போறதை காட்டிலும் பன்னும் டீயும் குடிச்சிட்டு பரலோகத்துக்கு போக விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் சொல்றது சரியா? எதுக்கு பணத்தை சம்பாதிச்சு பணத்தோட நீ பணம் கூட வராது, நரகத்துக்கு போவ. அதனால உலகத்திற்கும் கர்த்தருக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றை பற்றிக்கொள், ஒன்றை விட்டுவிடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அப்படிதான். கல்யாணம் கட்டின தொடக்கத்தில் எங்க அம்மா வேண்டாம், எங்க அப்பா வேண்டாம், உங்களுக்கே மனைவியா இருப்பேன்னு சொன்னவா இப்ப கூட்டமா வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் போனவங்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்து உன் வீட்டில் உட்கார்ந்து உன் குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல ஒரு காலத்தில் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே வந்தாய். கர்த்தர் உன்னை வாழ வைத்தார், எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு அமோகமாய் கொடுத்தார். இப்பொழுது உலக சிநேகம் வந்து விட்டது. இப்ப உன்னுடைய ஜெபம் மாறிவிட்டது. இப்ப இயேசு போதுமே, இயேசு போதுமேன்னு உதட்டில் தான் பேசுற. கெட்டிக்காரன் பொழுது 8 நாளைக்கு தான், அதுக்கு மேல வராது. முந்தி இருதயத்திலிருந்து பேசுறேன், இப்ப உதட்டளவுல பேசுறேன். நான் உங்களை பார்த்து சொல்றேன், உதட்டுக்கு உதடு சேர்றது லேசு, இருதயத்துக்கு இருதயம் சேர்றது கஷ்டம். புருஷ மனைவி இருக்கிறாங்க, உதட்டுக்குள்ள சொல்லலாம், டார்லிங், ஹாலி, ஐ லவ் யூ லைக் எனிதிங் சொல்லலாம். அது இருதயத்திலிருந்து வருதா? மனுஷன் பார்ப்பான், என் பொண்டாட்டி என்ன அருமையா நேசிக்க, ஆண்டவரே இந்த மாதிரி பொண்டாட்டியை கொடுத்ததுக்கு நமக்கு ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் கண்டுபிடிச்சிருவாரு. அதனாலதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனங்களுடைய இருதயம் எனக்கு வெகு தூரமா இருக்கிறது, இவர்கள் உதடுகளினால் என்னை கனப்படுத்துகிறார்கள், இவர்கள் இருதயமோ வெகு தூரமா இருக்கிறது. அப்படி ஜெபிக்கிறியா? அது மாயமாலமான ஜெபம். அந்த ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். உன் இருதயத்துக்கு இருதயம் கர்த்தரோடு கூட ஒட்டு வரணும். நான் இப்போ அடிக்கடி சொல்கிற வார்த்தை, தெய்வத்தோடு கூட கலந்துருங்க.
ஆதாம் ஏவாளை அறிந்தான். அது அறிதல் என்பது கலந்து விடுதல், அந்த அன்போடு கூட கலந்து விடுது. அதே போல தெய்வத்தோடு கூட ஒன்றரை கலந்துருவோம். படுக்கையில் படுத்தா ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், வேறு எந்த நினைவும் வேண்டாம், அதே சிந்தனையில் இருப்போம், ஒன்றரை கலந்துருவோம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், ராட்சாமத்தில் உம்மை தியானிக்கிறேன். அவனை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவனுடைய இருதயம் என் இருதயம் ஒத்திருக்குது, தாவீதுடைய இருதயம் என்னோட ஒத்திருக்கிறது, என் இருதயத்திற்கு உகந்த தாசன். அந்த சாட்சி சபைக்கு வரணும். அவன் தான் கர்த்தருக்கு சமீபித்து இருக்கிறான், என் இருதயத்திற்கு உகந்த தாசன். அதனாலதான் சில பாவங்களை செஞ்சாலும் அவனை அடிச்சுட்டு அவனை தூக்கதான் செய்றாரு, அவனை ஆசீர்வதிக்க தான் செய்றாரு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ இரக்கம் பெறுவான். அந்த வசனத்தை சொன்ன ஆண்டவர் பத்சேபாள்கிட்ட பாவம் செஞ்சவனே அதை மறைக்கல. ஆண்டவரே, நான் பாவம் செஞ்ச இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாரும், உன் அபிஷேகத்தை என்னிலே புதுப்பியும். இந்த இருதயத்தில், அவருடைய இருதயத்தில் என்ன இருக்குதோ அதை கேட்கிறான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்திற்கு உகந்த தாசன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியம் இருக்கும்படியா கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தை பற்றி இப்போ பேசுகிறேன், நித்திரையை பற்றி பேசுகிறேன். இப்போ பாருங்க, மனுஷனுடைய இருதயத்தினுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது, தேவன் இந்த இருதயத்தை எப்படி படைத்தார்? ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே. அவன் இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. மனுஷனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. ஐயா, மனிதனை கர்த்தர் உருவாக்கினார், அது எப்படி பொல்லாத இருதயத்தை கர்த்தர் அவனுக்கு படைத்தார்? இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படின்னா பொல்லாத இருதயத்தை படைச்சிட்டு மனுஷனை ஏன் இந்த பாடுபடுத்துறாரு? அவர் படைக்கல. இந்த பொல்லாத இருதயம் எப்ப வந்ததுன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர் நித்திரை பண்ணும் பொழுது பொல்லாங்கன் தன் விதையை, களையை விதைத்து விட்டு போனான். இந்த பொல்லாத இருதயம், தேவன் மனுஷனை செம்மையானவனாக படைத்தார். ஆனால் மனுஷனோ தனக்கு அநேக உபாய தந்திரங்களை தனக்கென்று தெரிந்து கொண்டான். இந்த உபாய தந்திரங்கள் எப்படி வந்தது? தேவன் மனுஷனை செம்மையா படைச்சார், வெள்ள உள்ளத்தோட படைச்சார். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விரும்பணும்னு படைச்சார். திருட்ட படைக்கல கர்த்தர், கொலைய கர்த்தர் படைக்கல, செம்மையானவனாக நல்ல இருதயம் உள்ளவனாக படைச்சார். ஆனா மனுஷன் அநேக உபாய தந்திரங்களை தனக்கென்று தெரிந்து கொண்டான். இந்த உபாய தந்திரங்கள் எங்கே இருந்து வந்தது? மனுஷன் நித்திரை பண்ணும் பொழுது பிசாசு தன் களைகளை விதைத்து விட்டு போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கத்தரை விட்டு தூரம் போனவன்னா நித்திரை, அது ஆவிக்குரிய நித்திரை. கொஞ்சம் உலக சிநேகம் உள்ள வரும் பொழுது நித்திரை. அப்ப என்ன செய்யறான்? களைகளை விதைக்கிறான். வஞ்சகம், பொய், களவு, திருடு, கொலை, விபச்சாரம், வேசித்தனம், இவைகளை விதைக்கிறான். தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். ஆனால் நித்திரை எப்பொழுது வந்தது? கர்த்தரை விட்டு அவன் தூரம் போகும் பொழுது களைகள் வந்தது. ஒருவேளை அவன் விழிப்பாக இருந்திருந்தால் இந்த களைகள் வந்திருக்காதே, களைகள் வந்திருக்காதே, இந்த முட்கள் வந்திருக்காதே, இந்த உபாய தந்திரங்கள் வந்திருக்காதே. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷன் எப்படி இருக்கிறான்? சில நேரத்தில் நான் யோசிப்பேன், வேற கரகத்துக்கு வந்துட்டேனோன்னு யோசிப்பேன். ஏன்னா ஒரு மாதிரி இருக்காங்க மனுஷர். நான் சிறு வயதில் பார்த்த மனுஷர் இப்பொழுது இல்லை. ஒரு கன்னிங்கோடையே பேசுறாங்க, ஒரு எதிர்பார்த்தலோடையே பேசுறாங்க. நம்ம பேச்சில் மயங்கிருதோம், பிறகுதான் சுதாரிக்க ஆரம்பிக்கிறோம். ஓஹோ, கடைசியில் நம்மளும் அதை மாதிரி மாறிடுதோம். என்ன திருட்டு, என்ன உருட்டு, என்ன மாதிரி பேசுறாங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் பார்த்து 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 சடைஞ்சு போனேன். வாயத்திறந்தா பொய், தேவனுடைய பேரை வச்சுட்டு பொய்,
தேவனுடைய நாமத்தை வச்சுட்டு பொய் தீர்க்க தரிசனங்கள், இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய வட்டாரத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. தேவன் மனுஷனை செம்மையாக உண்டாக்கினார். தனக்கு பேர் புகழ் வரணும்னு அவன் விரும்ப மாட்டான். ஆனா பிசாசு உனக்கு பேர் வரணும், உனக்கு புகழ் வரணும், உனக்கு பணம் வரணும், அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் கத்துக் கொடுக்கிறான். நித்திரை பண்ணும் பொழுது, கர்த்தருக்கும் உனக்கு உள்ளதான உறவு தூங்கும் பொழுது, சில நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காதவன் அல்லனா உன் மனைவி, உன் புருஷன் உனக்கு பிடிக்கல, பேச ஆரம்பிச்சா பிரச்சனை ஆகுது. என்ன செய்கிறீங்க? தூங்குற மாதிரி பாசாங்க பண்றீங்க. எப்படி? அவன் மடியிலே படுத்து அதான் தூக்கமா வருது, தூக்கம் வரல, தூங்குற மாதிரி நடிக்கிறேன். புருஷன் சொல்றான், இவட்ட பேசி பிரச்சனை, சண்டை போட்டப்படாது, அதே நேரத்தில் தூங்காமல் இருந்தாலும் பிரச்சனை, முழிச்சிருந்தாலும் பிரச்சனை, ஆனால் தூங்குற மாதிரி கொஞ்சம் நடிப்போம். தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க, கொருன்னு குரட்டை விடுறாங்க. தூங்குறவனை தான் எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. ஆக்ட் பண்றவனை எழுப்புறது கஷ்டம். அதே போல தேவனுடைய மார்பில் சார்ந்து கொண்டேன்னு சொல்லி அவருடைய மடியில் படுத்துக்கிட்டு தூங்குற மாதிரி நடிக்கிற கூட்டம், சமீபத்தில் இருக்கிறேன்னு சொல்ற கூட்டம் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. மனுஷன் கண்டுபிடிக்க மாட்டான், மனுஷி கண்டுபிடிக்க மாட்டான், கர்த்தர் கண்டுபிடிச்சிருவாரு. உன் இருதயத்தின் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. நீ நடிக்கிறியா, உண்மையிலே ஜெபிக்கிறியா, உண்மையிலே துதிக்கிறியா என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். படுத்து கிடக்கிற உன்னையும் போட்டு தடவி தான் கொடுக்காரு. என்ன செய்வ? உன்னை போய் பிள்ளையா பெற்றுட்டேனே, உனக்கு போய் ஞான ஸ்நானம் கொடுத்தேனே, உனக்கு போய் அபிஷேகம் கொடுத்தேனே, தொடக்கத்தில் நல்லா இருந்திய பாவி, இப்ப நடிச்சிட்டு படுத்து கிடக்கிறியே, ஜெபிக்க பிடிக்காம படுத்து கிடக்கிறியே, பிசாசு வர்றான். என்ன ஆண்டவரே, என்னத்தை கொண்டு வந்திருக்க? களைகளை கொண்டு வந்திருக்கிறேன். என் மடியில படுத்து கிடக்கிறான் தெரியுமில? தெரியும். அவன் சிந்தனை உமக்கு பக்கத்தில் இல்லையே, தூரத்தில் இருக்கான். பிசாசுக்கும் அறிஞ்சிருக்குது, கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு. ஆனா இவன் நினைச்சிட்டு இருக்கான், நம்ம எவ்வளவு கில்லாடியா ஏமாத்திட்டு இருக்கோம் கர்த்தரை, நம்ம எவ்வளவு கில்லாடியா பிசாசை ஏமாத்துறோம், எவ்வளவு கில்லாடியா கர்த்தரை ஏமாத்துறோம். கர்த்தர் சொல்றாரு, போயிரு, ரெக்கமெண்ட் பண்ணாதையும். இப்ப அவன் உம்மை பிள்ளை இல்ல, உம்மை கூட இல்ல, சமீபத்தில் இருக்கிற மாதிரி நடிக்கிறான், உம்மை பிள்ளை இல்ல. இப்ப என்ன செய்ய போற? களைகளை விதைக்கிறேன். வேண்டாப்பா பேசப்படாது. உம்மை பிள்ளைன்னா நான் தொட மாட்டேன், உண்மையா உண்மை நேசிக்கிறவனா நான் தொட மாட்டேன். ஆனா உண்மை நேசிக்கலையே, நடிக்கலாம் செய்யறான். என்ன விதைக்க போற? உபாய தந்திரங்களை விதைக்கிறேன், களைகளை விதைக்கிறேன், முட்களை விதைக்கிறேன். அப்படின்னா ஒரு காலத்துல கோதுமை மணியாய் இருந்தவனுடைய வாழ்க்கையில முட்கள் முளைக்க ஆரம்பித்தது. ஒரு காலத்துல ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு சின்ன காரியம் தப்புன்னு சொல்லி போராடின, இப்ப பெரிய பெரிய பாவங்களை முழுங்கி விட்டு இயேசுவே நல்லவர்னு தூச்சிக்கிட்டு இருக்க. இதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தரால ஒண்ணும் செய்ய முடியல. அவருடைய கையும் காலையும் கட்டி போட்ட மாதிரி இருக்குது. பிசாசு கட்டிட்டான், மடியில தான் படுத்திருக்கிற, சமீபத்தில் தான் இருக்கிற. அன்றைக்கு பாஸ்டர் ராஜமணிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள்லாம் சாட்சி இல்லாமல் வந்துட்டீங்கன்னு. நான் சாட்சியோடு வந்திருக்கேன்னு. என்னன்னு கேட்டார். ரவுடிகள் உலகத்திலேருந்து நான் வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு. என்னப்பா சொல்ற? ரவுடிகள் உலகத்தில் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டான். நான் என் ஃப்ரெண்டை விட்டு கொடுத்தது கிடையாது. அதனால என் படிப்பு போச்சு, என் செலெக்ஷன் போச்சு. எனக்கு செலெக்ஷன் கொடுத்தா நான் உடனே ரிசைன் பண்ணிடுவேன்னு என்னுடைய ப்ரொஃபஸர் சொன்னார். என் ஃப்ரெண்டுக்காக விட்டு கொடுக்கல. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம். ஒருத்தருடைய முன்னேற்றத்தை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுவோம். அப்படி இருந்தோம். நீங்கள்லாம் சாட்சி இல்லாமல் வந்திருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் ரவுடிகள் உலகத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டாதான் அவங்ககிட்ட இருக்கிற 2-3 நல்ல சுபாவங்கள் உங்களோட வரும். நான் சொன்னேன், என்ன சார்ல்ஸ் சொல்ற? ஆமா, இதான் உண்மை. ஒருத்தர் உயர்ந்தா பிடிக்க மாட்டேங்க, ஒருத்தர் நல்ல பிரசங்கம் பண்ணா பிடிக்க மாட்டேங்க, ஒருத்தர் சபா வளர்ந்தா பிடிக்க மாட்டேங்குது. இதை எப்படி கர்த்தர் அங்கீகரிப்பாரு? சமீபத்தில் இருக்கிறவர்களே உணருங்கள். ஏனென்றால் ஒரு காலத்தில் நீ சமீபத்தில் இருந்தாய், ஆனால் நடிக்க ஆரம்பித்து விட்டாய். அவருடைய மடியில் தான் படுத்திருக்கிறாய்.
பிசாசு நீ தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். ஆகவே கோதுமை மணியாய் இருக்க வேண்டியதான நீ முட்களாய் மாறிவிட்டாய். கோதுமை மணி ஒரு ஆசீர்வாதம். அதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகத்திலே 31வது அதிகாரம் 40வது வசனத்திலே பார்க்கிறோம். வாசியுங்கள். அதில் கோதுமைக்கு பதிலாக, அவன் கோதுமைக்கு பதிலாக முள்ளும் வார்கோதுமைக்கு பதிலாக களையும் முளைக்க கடவது என்றான். யோபின் வார்த்தைகள் போதும் போதும். முள்ளும் வார்கோதுமைக்கு பதிலாக முள் முதைக்கு கடவுது. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையில மாயமில்லாத வாழ்க்கை செய்வாய் என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை வெள்ளை உள்ளம் நிறைந்தது. வெள்ளை ஊழியம் உள்ள ஒரு ஊழியன் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். சொத்து சுகம் பணம் வேண்டும் என்று ஒரு மனுஷன் ஊழியம் செய்வான் என்றால் குடும்பத்தை பறிப்பார், அதிலே முள் முளைக்கும். இது அரசியல் கட்சி அல்ல, ஆவிக்குரிய உலகம். கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தின் மேல் கண் வைப்பாய் என்றால் உன் ஊழியத்திலே முட்கள் முளைக்கும். ஊழியத்திலே முட்கள் முளைக்கும். உபாய தந்திரங்கள் முளைக்கும். தந்திரமுள்ள ஜனங்கள் எழும்புவார்கள். நான் எப்பொழுதும் ஊழியக்காரருடைய கூட்டத்தில் பேசுவது, நயவஞ்சகத்தை விட்டு முட்கள் முளைக்கும். வெள்ள வெள்ளத்தோட பேசு, வெள்ள வெள்ளத்தோடு இரு. திருக்கு முறுக்கெல்லாம் பிசாசிலிருந்து வந்தது. நீ நித்திரை பண்ணும் போது விளைத்து விட்டான். எழும்பு எழும்பு சீயோனே, தூசியை உதறிட்டு எழுந்துரு. வெள்ள உள்ளத்தோடு இருக்கிறவனை கர்த்தர் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பார். தொடக்கத்தில் கொஞ்சம் நஷ்டம் அந்த மாதிரி இருக்கும், ஆனால் பிற்காலத்தில் அது அவனுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். எங்கள் அப்பா அம்மா அப்படி தாங்க என்னை வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கு கள்ளங்கப்படுனா என்னன்னே தெரியாது. அடி வாங்க தான் தெரியும், பணத்தை இழக்க தான் தெரியும். ஆனால் இன்னைக்கு அவனுடைய குமாரன் அதே மாதிரி தான் வளர்க்கப்பட்டேன். ஆனால் இப்போ உள்ள உலகத்தை பார்க்குறேன். கள்ளம் கபடு சூது வாது நடிக்கிற கூட்டம். பேசுறது அப்பான்னு பேசுவாங்க, பேசுறது மாமான்னு பேசுவாங்க. பேசுறவங்க ரொம்ப அன்பா பேசுற மாதிரி இருப்பாங்க. உள்ளுக்குள்ள கள்ளம் கபடம். எப்படி நடிக்கிறாங்க? எப்படி நடிக்க வருது? கர்த்தருக்கு நீ சமீபத்தில் இல்லை, சமீபத்தில் இல்லை, தூரத்துக்கு போயிட்ட. பிசாசு களைகளை விதைச்சிட்டான். எப்பொழுது? நித்திரை பண்ணும் பொழுது. நித்திரை எதை குறிக்கிறது? மரணத்தை குறிக்கிறது. லாசரு நித்திரை அடைந்தான். 4 விதமான நித்திரை பேசுறேன். லாசரு நித்திரை அடைந்தான், மரணத்துக்கு ஏதுவான நித்திரை. நித்திரை செய்கிறவர்கள் ஒரு பாடியை தூக்குனா நித்திரை செய்கிறவன் எந்திரிச்சு பார்த்து, எப்பா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா, ஞானஸ்நானம் எடுத்திருக்கியான்னு கேட்க மாட்டான். நித்திரை செய்தவன் அப்படி படுத்த படுக்கையில் இருப்பான். 4 பேர் அவனுடைய சரீரத்தை தூக்கிட்டு போவாங்க. அவன் நல்லவனா கெட்டவனா என்று தெரியாது. அதை போல சத்துரு நித்திரையிலே களையை விதைத்திருக்கும் பொழுது அக்கிரமத்திலும் பாவத்திலும் நீ மரித்து கொண்டு இருக்கிறாய். முட்களாய் மாறிவிட்டாய். கோதுமை மணியாய் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய நீ இப்பொழுது களைகளாய் மாறிவிட்டாய். இப்பொழுது நீ நித்திரையிலே செத்து கொண்டிருக்கிறாய், செத்து போய் விட்டாய். இப்பொழுது ஒருவன் தூக்குகிறான். நீ நல்லவனா கெட்டவனா என்று நித்திரை செய்தவன் பார்க்க மாட்டான், அவன் ஒரு துன்மார்க்கனா இருப்பான். அதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்ப அத்தனையும் அவங்க கூட ஏந்து போகிற நித்திரை செய்தவன். ஒரு ரெகொபெயாமுடைய வாழ்க்கையில உயிரோடு கூட இருக்கிற முதியவர்கள், என்னை போட்ட அனுபவப்பட்ட முதிர்ச்சி அடைந்தவர்கள் அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். அந்த ஆலோசனையை தள்ளிவிட்டான். ஆனால் இப்பொழுது நித்திரை அடைந்தவர்களிடத்திலே ஆலோசனை கேட்கிறான். என்ன கேட்கிறான்? எப்படி இந்த ஜனங்களுக்கு எப்படி பதில் சொல்வது என்று கேட்கும் பொழுது, என் தகப்பனுடைய சுண்டு விரலின் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பெரிதாயிருக்கும். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினால் தண்டித்தால் நான் உங்களை தேள்களினால் தண்டிப்பேன் என்று சொல்லுங்கள். இந்த இளைஞருடைய ஆலோசனை எடுத்துக்கொண்டான். இது எப்படிப்பட்ட ஆலோசனை? துன்மார்க்கருடைய ஆலோசனை. ஏனென்றால் அவன் மரணமடைந்து விட்டான். லாசரு மரணமடைந்து விட்டான். அவனுடைய ஆலோசனை களைகளாக மாறிவிட்டது.
அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை அவனுடைய ராஜ்யபாரத்திலே களைகளாக மாறிவிட்டது. தேவ பிள்ளைகளே, நீ நித்திரை அடையாமல் இருந்தால் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை கேட்பாய். சபையிலே ஊழியக்காரன் மூலமாக கொடுக்கப்படுகிற ஆலோசனையை கேட்பாய். நீ நித்திரை அடையாமல் இருந்தால், இங்கிருந்து இவருக்கு வேற வேலை இல்லை, உன் உள்ள அப்படிதான் பேசிட்டு இருக்கும். இவர் இப்படிதான் பேசுவார். கர்நாடகம் உலகத்தில் பிழைக்க தெரியாத ஆளு. என்ன வெள்ள உள்ளம் நிற்கலாம், படுற பாட பார்த்தோமே சொல்லிட்டு வெளியே போவ. ஆனா அது பரியாசக்காரர் உட்காரும் இடம். ஆனால் நித்திரையை விட்டு எழும்பு. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆலோசனைக்கு நீ உட்படு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் களைகளை விதைத்து விட்டு போவான். களைகள் விதைக்கப்படும். அப்போ அந்த ஆலோசனை உன்னுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நீ நித்திரை அடைத்து விட்டாய். அப்போ அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்து விட்டாய். அப்போ அவன் செத்த பின்பு மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதியார்கள். அவன் கர்த்தரை துதிக்க முடியாது. இந்த சுபாவம் வந்துட்டா கர்த்தரை துதிக்க முடியாது, கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியாது. ஸ்தோத்திரிக்காத பட்சத்திலே உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற கோபுரங்கள் கீழே விழ முடியாது. உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறதான எரிகோவின் மதில்கள் கீழே விழாது. இன்னும் மரண நித்திரை, அதான் சங்கீதக்காரன் சொல்ல, நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு. லாசரு நித்திரை அடைந்தான். ஆனா அதே நித்திரையில போயிட்டு இருக்கும் பொழுது அடுத்த நித்திரைக்கு பேர் என்ன? மரண நித்திரை. அவன் துதிக்க முடியாது. நான் திருப்பி சொல்றேன், துதிக்க முடியாது. துதிக்காத பட்சத்திலே மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். அப்ப துதியாத பட்சத்திலே கோட்டை கீழே விழாது. கோட்டை கீழே விழவில்லை என்றால் கோட்டையில் இருக்கிறவர்கள் உனக்கு மரண நித்திரையை உண்டு பண்ணுவார்கள். உன் வாழ்க்கை அதோகதி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் கர்த்தருக்கு சமீபமாய் வர எங்கள் ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன். சபையில் கொடுக்கப்படுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பேன். நான் நித்திரை பண்ணினேன். திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஏதோ ஒரு நித்திரை வந்துட்டுது. அதில் சத்துரு முட்களை விதைத்து விட்டு போனான். போன வாரம் பாஸ்டர் எனக்கு கோதுமை மணிகளை கொடுத்தாரு, நல்ல மணிகளை கொடுத்தாரு, வார்கோதுமையை கர்த்தர் கொடுத்தாரு. அதை விட்டுட்டு இப்போ களைகளும் முளைக்க ஆரம்பிச்சிட்டுது. இப்போ அநேக உபாய தந்திரங்கள் என்னுடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து விட்டது. என்னை மன்னியும் நாதான்னா இந்த களைகளை இந்த நேரத்தில் களைந்தெடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். போன வாரம் பண்ண பிரசங்கத்துக்கு இப்போ உள்ள பிரசங்கத்துக்கு வித்தியாசம் இருக்கும். அதுவும் தேவை, இதுவும் தேவை. அதை மறந்துடாங்க தேவை பிள்ளைகளே. துதியாத நிலை வந்துட்டேன்னா எதிர்ப்பு போகாது, எதிர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ரெகொபெயாமுடைய வாழ்க்கையில் எதிர்ப்பு இருந்தது, பயங்கர எதிர்ப்பு. சாலமோன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நித்திரை அடைந்த பொழுது அவனுக்கு எதிர்ப்புகள் வந்தது. யெரொபெயாம் ஒரு பயங்கர எதிர்ப்பாய் மாறிவிட்டான். அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவனுக்கு எதிர்ப்பாக மாறிவிட்டார்கள். எதிர்ப்பு. எரிகோவின் கோட்டை கீழே விழாது. அடுத்தது பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில். அப்ப எதிர்ப்பு வரும் பொழுது, அவன் நித்திரை அடையும் பொழுது அவன் முகத்தை மூடி போட்டு விடுகிறார்கள். ஒரு ஆமான், நீ நான் இருக்கும் பொழுதே என் ராணியை பலவந்தம் பண்ண பார்க்கிறாயா என்று கேட்கும் பொழுது அவன் படுத்து கிடக்கிறான். அவனுடைய முகம் மூடி போடப்பட்டது. நித்திரை அடைந்தவனுடைய முகம் மூடி போடப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்கிறார் கர்த்தர்? அவர்கள் கண்ணிருந்தும் காணாமல், காதிருந்தும் கேளாமல் இருக்கிறார்கள். என்னதான் சொன்னாலும் கண் இருக்குது, காண மாட்டேங்கிறாங்க. உண்மையான மார்க்கம் எது? உண்மையான தெய்வம் எது? உண்மையான சத்தியம் எது? அவர்கள் கண்ணிருந்தும் காணாமல், காதிருந்தும் கேளாமல் இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை இறங்க பண்ணி. கிளபாசிங்க. கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து. உங்கள் கண்களை, செத்தவன் கண் எப்படி இருக்கும்? திறந்திருந்தால் நீங்க போய் வாங்கி மூடிடுவீங்க இல்லையா? திறந்திருக்கும் கண்ணு. ஐயா முதல்ல கண்ணை மூடு. கண்ணு திறந்திருந்தா பார்க்க பயங்கரமா இருக்கும் இல்லையா? கண்ணை மூடிடுறாங்க. கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உன் கண்களை அடைத்து. கிளவாசிங்க. ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். முக்காடு, முகத்தை மூடிட்டாரு. க்ளோஸ்ட். ஞான திருஷ்டி. தீர்க்க தரிசனம் சொல்லாத. சமீபத்திலிருந்து ஒரு காலத்தில் தீர்க்க தரிசனம் சொன்ன சொல்லாத, முகத்தை மூடு. கனநித்திரையின் ஆவி கண்களை அடைச்சாரு.
இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இத்தனை முக்காடும் போடப்பட்டது, முகம் மூடப்பட்டது. அதனால ஒரு காலத்தில் தவறு என்று சொன்ன காரியங்கள் இப்பொழுது தவறு இல்லை என்று வந்துவிட்டது. முக்காடு போடப்பட்டது. முன்பு வெளியே போய் சினிமா பார்த்தாங்க, இப்ப வீட்டுக்குள்ளேயே சினிமா பார்க்குறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? ஹோமர் செக்ஷுவல், அதுல என்ன தப்பு இருக்குது? பெண்ணுக்கு பெண் திருமண உறவு, அதுல என்ன தப்பு இருக்குது? ஏன் கண்கள் மூடப்பட்டது? கர்த்தர் உன்மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணினார். தீர்க்கதரிசிகள் பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். கனநித்திரையின் ஆவி. அதனால இன்னும் 2 நாள் இருந்தால் நாரி போகும். 2 நாள் தான் வைக்க முடியும். பாடியை உள்ளே கொண்டு வச்சாச்சு. ஏற்கனவே 2 நாள் வீட்டில் வச்சிருக்குது லாசருவை. அதுலேயே பாதி நார ஆரம்பிச்சிட்டான். இப்போ கல்லறைக்கு கொண்டு போயாச்சு. இப்போ 4 நாள் ஆச்சு. ரொம்ப நாறதுக்குள்ளே எந்திரிச்சிரு. ரொம்ப நாரிட்டா பிரச்சனை. அப்படியே அந்த இடத்துலையே படுத்திருந்தா கூட பாவம் கூட தான் செய்ய முடியும், குறையாது. ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், அண்ணா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தீங்கன்னா ஒரு பெக்கு போட்டுருங்க. நல்லதான் இருந்தது கேட்க. போட்டு அப்படி படுத்துருங்கண்ணே. இது ஒரு பெக்கோட நிற்கும்னு நினைக்கிங்களா? ஒரு பெக்கு குடிச்சிட்டு இருந்தவன் கொஞ்சம் மயக்கமாக இருக்கும். இன்னொரு பெக்கு போட்டான் என்ன, இன்னொரு பெக்கு போட்டான்னு கடைசியில் முழு குடிக்காரன். இப்படி தான் பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவான். வேகமாக வந்து நிறைய பெக்கை கொடுத்துட மாட்டான். 1 பெக்கு 2 பெக்கு 3 பெக்கு, அப்புறம் 10 பெக்கு, அப்புறம் பாட்டிலா குடி சாகு. முழுசு நாறுறதுக்குள்ள வந்து சேர்ந்துரு. ஆனால் இது கர்த்தர் சில நேரத்தில் இப்படிப்பட்டவங்களுக்கு கொடுத்து முட்களை அனுப்பி இப்படி செய்கிறாரு. ஆனால் சில நேரத்தில் பரிசுத்தவான்களுக்கு சில நித்திரையை கர்த்தரே கொடுக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தரே கொடுத்து சத்துரு பக்கத்தில் வராதபடிக்கு கர்த்தர் அவன் சமீபத்தில் இருக்கிறார். இதை தான் இப்போ பிரசங்கம். மனுஷன் ஆதாமுக்கு கர்த்தர் அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணார். அந்த அயர்ந்த நித்திரை வந்த உடனே நல்லா தூங்கிட்டான். ஒருவேளை முழிச்சு போட்டு விலா எலும்பை பிடுங்கினா அவர் விலா எலும்பை இவன் பிடுங்கிருப்பான். அதனால பத்திரமா முதலே குளோரோஃபார்ம் கொடுத்துட்டார். குளோரோஃபார்ம் ஏதேனிலே தான் வந்தது. எங்க வந்தது? ஏதேனிலே கர்த்தர் குளோரோஃபார்ம் கொடுத்தாரு. அயர்ந்த நித்திரை. அப்பந்தான் அவன் நித்திரை அடைஞ்சாதான் கர்த்தருடைய பராக்கிரமம் வெளிப்படும். சபையிலே ஊழியக்காரர் நித்திரை அடைந்தால்தான் கர்த்தருடைய பராக்கிரமம் வெளிப்படும். சில வருஷத்திற்கு முன்பாக சொல்லியிருக்கிறேன், எனக்கு தாங்க முடியாத ஒரு மஞ்சக்காமாலை நோய் வந்தது. 3 மாதம் படுக்கையில் இருந்தேன். அப்போ யோசித்தேன், நான் இல்லைன்னா சபையே போச்சு. ஆண்டவரே சபை போச்சு. இனிமேல் நான் 3 மாதம் கழிச்சு எந்த பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. லிவர்லாம் வீங்கிட்டு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் எவ்வளோ மடத்தனம் பண்ணிட்டேன். மேலே வர முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரசங்காரை வச்சு பிரசங்கம் பண்ண என்னால் பிரசங்கம் பண்ண முடியல. நான் மௌனமாக இருக்கிறேன். நான் யோசித்தேன் சபை அழிஞ்சு போனேன். ஆனால் அந்த நேரம் தான் சபை வளர்ந்தது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், சார்ல்ஸ் ஆரோனால சபை வளரல, நான் கொடுக்குற வார்த்தையிலையும் வளரல, கிருபையில் வளருது. ஹல்லேலூயா. அதோட விட்டுறணும் இல்லையா? ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, கால் எலும்பு முறிஞ்சு போச்சு. 3 மாசமா மேலே ஏற முடியாது. வெளியே ஆட்களை நிறுத்திட்டு ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு அப்படி மேலே ஏறி வருவேன், அப்படி உட்கார்ந்துருப்பேன், நிற்க முடியாது. அந்த மாதிரி நிலைமை போச்சடா. நான் இல்லைன்னா சபையே வளராது. இல்லடா, நீ இல்லைன்னா தான் வளரும். ஹல்லேலூயா. அதான் ஒரு மந்திரி இருந்தாராம். அவர் சொன்னாராம், ராஜா எனக்கு லீவ் எடுக்க ஆசை, நான் இல்லைன்னா அந்த ராஜ்யமே கெட்டு போகும் அப்படின்னாராம். ராஜா சொன்னார், நீ எடுத்துப்பாரு, அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன்னாரு. ஒரு நாள் தாங்க முடியாத அவசரத்தில் மந்திரி லீவ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. 1 மாதம் லீவ் வேணும், தாராளமாக எடுத்துகிட்டு போங்க மந்திரி அப்படின்னாராம். 1 மாதம் போயிட்டு வந்தாராம். எப்படி இருந்தது ராஜ்யபாரம்? சூப்பராக இருந்தது. நீங்கள் இருக்கிறத விட அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னாராம். எப்படி நல்லா இருந்தது? நான் இல்லாத நேரத்தில் யார் ஆண்டு கொண்டது? அந்த நீர் உட்கார்ந்துருந்த இடத்த பாரு அப்படின்னாராம். பார்த்தா ஒரு விளக்குமாறு அங்கே இருக்குதான். என்னங்க விளக்குமாறு? இந்த 1 மாசமா அதுதாங்க ஆண்டது மக்களை.
நீ இருக்கிறத விட நீ இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்தது ராஜ்யபாரம். ஆனால் பாருங்க, இப்போ பாருங்க நல்லா இருக்குது, விளக்குமாறு ஆண்டுது. அதே மாதிரி சார்ல்ஸ் ஆரோன் சில நேரத்தில் இருந்து நினச்சிக்கிடுவான், நான் இல்லைன்னா என்ன ஆகுறது, நல்லா இருக்கும் சபை. நான் சில நேரத்தில் யோசிப்பேன், நாம் லீவ் போட்டு ஒரு மாதம் அமெரிக்காவுக்கு போனால் எப்படி இருக்கும், புதுசாக குருசைட் ஆரம்பித்து பிறகு சபையை ஆரம்பிக்கணுமோ. நான் அப்படி நினைப்பேன். ஏன் நினப்பு அப்படி, நினப்பு பொழப்ப கிடைக்கும். ஆனால் கர்த்தர் என்ன நினைப்பார் தெரியுமா, நீ போனதாண்டா நிறைய வளரும். சொல்ல பயமா இருக்குல்ல. ஆனால் அதுதான் அவருடைய பராக்கிரம். ஆதாமே, நீ முழிச்சிருந்தா என் பராக்கிரமம் வெளிப்பட்டிருக்காது. நீ முழிச்சிருந்தா என்ன செஞ்சிருப்ப தெரியுமா, அங்கே ஒரு சிங்கம் போயிட்டு இருக்கோம், அதுக்கு முடி அழகா இருக்கும். ஆண்டவரே, என் மனைவி இதை மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், நீ ஆலோசனை கொடுத்துருப்ப. உன் பொண்டாட்டி சிங்கம் மாதிரியே இருப்பா. அடுத்தது ஒரு குரங்கு. அது என்ன குரங்கு, இந்த தலையில முடி இருக்குமே, இந்த முடி ரொம்ப அழகா இருக்குதே, இதை மாதிரியே என் மனைவி, உன் மனைவி குரங்கு மாதிரியே இருப்பா. இப்படி ஒவ்வொரு ஆலோசனையை கேட்டு டூ many cooks spoil the soup. அதனால என்ன நடந்தது தெரியுமா, ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணினார். விலாய் எலும்ப உருவும் பொழுது முழிச்சிருந்து உழுவுறாருன்னா என்ன ஆயிருக்கும் கதி. பாவியும் பொல்லாதவன் படுக்க போட்டாரு. சில நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்த நம்மை மௌனமா இருக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மௌனமா இருக்க சொல்லு. அந்த நேரத்தில் கர்த்தர் படைச்சி நிறுத்தி எழுப்புறாரு. எழுப்பி பார்க்குறான், அழகான ஒரு பெண் நிற்கிறா, முடி நீளமாக இருக்குது, செக்கச்செவேன்னு ரோஸ் கலரில் நிற்கிறா. இது யாரு, இது வரைக்கும் பார்த்துறாத உருவம் அப்படின்னு. இதான் உனக்கு நான் கொடுத்துருக்கிற மனைவி. எப்பா, உம்முடைய பராக்கிரமமே இதில் விளங்குது ஐயா, என்ன அழகா இருக்கா, என்ன அழகா இருக்கா அப்படின்னு. அதுதான் கர்த்தருடைய. நீ சும்மா இருந்தா கர்த்தர் தம்முடைய பராக்கிரமத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீ நித்திரை செய், அது கர்த்தர் கொடுக்கிற நித்திரை, கர்த்தர் கொடுக்கிற நித்திரை. ஒரு காலத்தில் நான் பார்த்துருக்கிறேன், ரோடா எழுந்திரிச்சு மகஃபோனை பிடிச்சி ஏசு நேசிக்கிறார், ஏசு நேசிக்கிறான்னு கத்திட்டு வருவேன். ஆனால் இப்போ உட்காந்து அந்த நாளில் போராடுவேன். 3 மணிக்கு எந்திரிப்பேன், போராடுவேன். அது நல்லது, அது ஒரு காலம், அது ஒரு காலம். 2 காலத்துக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை கட்டளையிடுகிறார். நீ பிரயாசப்பட்ட நாளில் எப்படி நான் கிரியை செய்தேன், இப்பொழுது நீ கர்த்தர் எப்படி பிரயாசப்பட்டு கிரியை செய்கிறார் என்பது 2 காலத்துக்கு வித்தியாசத்தை கட்டளையிடுறார். ஒரு நாள் நான் இப்போல்லாம் 1:30 மணிக்கு இன்றைக்கி எந்திரிச்சேன். ஜோம் நீட்டு, ஆண்டோடைய சமூகத்தில் ஜோம் நீட்டு தூச்சிக்கிட்டு இருந்தேன், பைபிள் வாசித்தேன். ஏசாயாவை முடிச்சுட்டு எரேமியாவுக்கு போனேன். அடுத்தது நான் நேற்று சேகரித்து அந்த வசனத்தெல்லாம் திருப்பி தியானிக்க ஆரம்பித்தேன். ஜோம் பண்ணிட்டு வந்தேன். இந்த நேரம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் எனக்கு தூங்குகிற நேரம். முந்திலாம் நான் தூங்க மாட்டேன், அப்படி தூங்கிட்டா நீ ஒரு சோம்பேறி ஆக்கிடும். ஆனால் இப்போ இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணதுனால தூங்குட்டு தான் ஆகணும்னு சொல்லி 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு தூக்கம் தூங்குவேன். தூக்க நேரம் அந்த நேரம் இப்போ சர்ச்சுக்கு வர வேண்டியிருக்குது. ஆனால் அந்த நாளில் தூங்க போகிறேன், தூங்க முடியாது, அப்படியே உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அன்னைக்கு பாருங்கள், ஒரு பெரிய கன்னத்திரியின் ஆவி வந்தது. எதுக்கு கத்துற அந்த ஆவியை கத்தர் கொடுக்குறாரு? ஒரு ஊழியக்காரனுக்கு, சபைக்கு, ஊழியக்காரனுக்கு ஏன் அதை கொடுக்குறாரு? அப்படி கண்ணை முழிச்சு பார்க்க என்ன அறியாமலே தூக்கம் வந்தது. சில நேரத்தில் கர்த்தர் தம்முடைய தரிசனங்களை, தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுக்கிறார். சமீபித்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்த கர்த்தர் அயர்ந்த நித்திரையை கொடுக்கிறார். அப்படியே போய் படுத்த, என்ன ஆண்டவரே தூக்கமாக வருது. அப்படி படுத்திருக்கிறேன் பாருங்க, கண்ணாடி பக்கத்தில் ஒரு தேவதூதன் இருக்கான். எப்பொழுதும் அவர் வரமாட்டார். அன்னைக்கு போனவர் இன்னைக்கு வரைக்கும் வரல. சிலருக்கு முழிச்சா தேவதூதன், பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு இருந்தா தேவதூதன், இயேசு கிறிஸ்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி காட்சி காண்றது, பிதா அப்படி பார்த்துட்டு அப்படி பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு வராது. இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் அந்த தேவதூதன், இன்னைக்கும் அந்த தேவதூதன் எனக்கு நினைவில் இருக்கிறாரு. அந்த வஸ்திரத்தை அப்படி சுருட்டி வச்சுக்கிட்டு கண்ணாடி மேலே நின்றுட்டுருக்காரு. முகம் ஓவல் ஷேப்பில் இருக்குது, பயங்கர பிரகாசத்தில் நிற்காரு, ரெக்க இல்லை. இந்த காட்சியை நான் பார்த்தேன். இது அநேக வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அனுப்பப்பட்டு வந்தேன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே என் உள்ளம் குலுங்குச்சு. இதுக்கு தான் எனக்கு கனநித்திரையை கொடுத்தீர் ஆண்டவரே,
இதை வெளிப்படுத்ததான். ஏன்னா என் வாழ்க்கை பல சிக்கல்ல போயிட்டு இருக்கு, அதுல என்ன ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு தூதன், அதற்கு எனக்கு ஒரு கனநித்திரை, அது கர்த்தர் ஏற்படுத்தின கனநித்திரை. சில நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில நித்திரை செய்யும் பொழுது பிசாசு களைகளை விதைத்து விட்டு போனான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நித்திரை செய்யும் பொழுது கர்த்தர் சமீபமாக இருந்து பிசாசு விதைக்காதபடி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளை, அனுப்பப்பட்டு வந்தேன், நீ கர்த்தருக்கு பிரியமானவன். அவ்வளவுதான். அந்த சீன் அப்படியே எடுபட்டு போயிடுச்சு. எழுந்திரிச்சு உட்கார்ந்து பைபிளில் எழுதினேன், இந்த டேட்டில் இந்த காட்சியை கண்டேன், இது இன்னைக்கும் என்னோட பேசிச்சு. இவ்வளவு அருமையான தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் செயல்படும் பொழுது கர்த்தருடைய கிரியை குறைபெறுகிறது. நாம் செயல்படாமல் இருக்கும் பொழுது, கிருபையை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறார். இரவு முழுவதும் தன்னுடைய ஞானத்தை உபயோகித்து மீன் பிடிக்கிறான், ஒன்றும் அகப்படவில்லை. கர்த்தர் சமீபித்து வருகிறார். என்ன, ஒன்றும் கிடைக்கலையா? ஒன்றும் கிடைக்கல ஆண்டவரே, வலையை ஆழத்தில் போடு அப்படின்னு சொன்ன வலையை ஆழத்தில் போட்டாங்க. அப்போ செயல்படுவதற்கு முன்பாக உள்ள கிரியை, செயல்படாததற்கு முன்பாக உள்ளதான கிரியை, ரெண்டையும் வித்தியாசம் காட்டுகிறார். இப்போ பாரு, 153 பெரிய மீன்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் வலை விரிக்கிறதுக்கும் கர்த்தர் வலையை போடுறதுக்கும் சில நாட்களுக்கு முன்பாக அதே வலையை, அதே காரியத்தை நீ செய்து பார்த்திருப்பா, அதில் தோல்வி வந்தது. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே வந்து உனக்கு கற்றுக் கொடுத்து அதே காரியத்தை தான் செய்ய சொல்லுகிறார். இப்பொழுது வெற்றி. ஒரு ஆபிரகாமுக்கும் ஒரு லோத்துவுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை கட்டளையிடுவதற்காக என்ன செய்தார்? இவனுடைய போக்கு வித்தியாசமா இருக்கிறது, இவனுடைய இருதயம் என்னுடைய இருதயத்தோடு கூட உகந்து போகிறது, இவன் பொருளாசையிலே நிறைந்திருக்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்தா உருப்படாது. பிரி ஆண்டவர் பிரிக்க ஆரம்பிச்சாரு. பிரிவினையின் தேவன் அவர். சில நேரத்தில் ஒத்து வராத கேச பிள்ளையோ அல்லாவிட்டால் மனைவியோ அல்லாவிட்டால் யாரோ பிரித்து விடுவார். ஏன்னா இது ஒத்து வராது, இது வித்தியாசமா எடுத்துட்டு போகுது, என் ஊழியம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ரெண்டு பேரையும் பிரித்தார். லோத்து பிரிந்து போன பின்பு ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி பேசுறாரு, உன்னை நான் சீமானாக்குவேன். லோத்து கூட இருக்கிற வரைக்கும் உன்னை நான் ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதத்தை அவனும் பிட்டுக்கிட்டு போயிடுவான். ஆகவே ரெண்டு பேரையும் நான் பிரிச்சேன். அது கர்த்தருடைய பராக்கிரமம். பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை, ஒரு ஆதாமுக்கு நித்திரை, பராக்கிரம் வெளிப்பட்டது. நாம் செயல்படும் பொழுது கர்த்தருடைய பராக்கிரமம் அமிழ்ந்து போகிறது. நாம் செயல்படாமல் மௌனமா இருக்கும் பொழுது 153 பெரிய மீன்கள் பிடிபட்டது. அதை போல ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 15வது அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. பாருங்க, நல்லா கவனிச்சிடுங்க. இதுல உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை. ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு முன்பதாக உன் வாழ்க்கையிலே ஒரு திகில், பயம் ஏற்படும். நீ நிழல்லையே போயிட்டு இருந்தா அதனுடைய வேதனை என்னன்னு உனக்கு புரியாது. இது எனக்கு வழக்கம் போல கிடைச்சது. ஒரு அன்னாள் உடனே குழந்தை பெற்றிருந்தால் அவள் சொல்லியிருப்பா, வழக்கமா எல்லா பெண்களுக்கும் வருவதான் எனக்கு வந்திருக்குது, எனக்கு ஒரு குழந்தை பிறந்துன்னு இருப்பா. ஆனா அவளை கர்த்தர் வெயில்ல போக வச்சாரு, சில உத்தரவுகளை பட வச்சாரு, சில நிந்தனைகளுக்குள் படுத்தினாரு. அதனால ஆபிரகாம் சுமூகமா போயிட்டு இருக்கான், அவனுக்குள்ள ஒரு திகிலும் பயமும் வந்தது. அந்த திகிலும் பயமும் அவன் நினைச்சான், இதோடு கூட என் வாழ்க்கை முடிஞ்சது, என் ஊழியம் முடிஞ்சது. சில நேரத்தில் ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏற்கனவே பயந்து போயிருக்கோம், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின மாதிரி இருக்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு பயங்கர திகிலான நேரத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் கட்டளையிடுறார். சில வருஷத்திற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில் இனம் புரியாத ஒரு திகில் வந்தது, இனம் புரியாத ஒரு பயம் வந்தது. ராத்திரி படுக்கையில் படுக்க மாட்டேன், எந்திரிச்சு வீட்டை சுற்றி வருவேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் கேட்ட, ஆண்டவரே ஏன் உம்முடைய முகத்தை மறைச்சு விட்டீரு, உம்முடைய பிரச்சனை கூட எனக்கு தெரியலையே, வெறும் கடமைக்காக பைபிள் வாசிப்பேன், வெறும் கடமைக்காக ஜெபிப்பேன், இப்படி என் வாழ்க்கை போயிட்டு இருந்தா என் ஆவிக்குரிய வாழ்க்கை போயிருமே, ஊழியம் போயிருமே, நீர் இல்லாத ஊழியம். ஆனா கர்த்தர் போகவில்லை, சமீபத்தில் தான் இருக்கிறார்.
அந்த நேரத்தில் பாஸ்டர் மோகன் சபையில் இருக்கிறதான ஒரு விசுவாசி, அவருக்கு என்னென்னா யாருன்னே தெரியாது, இதை நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. அவர்கிட்ட கர்த்தர் தரிசனமாகி கோடம்பாக்கத்தில் சால்சாரோ என்கிறதான மகன் ஊழியம் செய்கிறான். அவனை இப்போ வானமண்டலத்தின் ஆவிகள்லாம் தாக்க ஆரம்பிச்சிருக்குது. நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு. நல்லா தெரியுது, அந்த வானமண்டலத்தின் ஆவி என்னை தாக்குறது தெரியுது. எனக்கு பயம், கர்த்தரும் கைவிட்டதான் நிலைமை, மனுஷர்களும் கைவிட்டதான் நிலைமை, ஊழியம் என்ன ஆகுமோன்னு அப்படி உதண்டுகிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் சாயங்கால வேளையில் பாஸ்டர் மோகன் வந்தார். உன் வாழ்க்கை எப்படிடா இருக்குன்னாரு. ரொம்ப மோசமாக இருக்குது, ஒரு பயமும் திகிலும் என் வாழ்க்கையில் இருக்குது, பயங்கர அந்தகாரம் மூண்டு இருக்குது, தேவ பிரசனத்தை என்னால் பார்க்க முடியல என்று சொன்னேன். அந்த விசுவாசி சொல்லிவிட்டு இருக்காங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னை யாருன்னே தெரியாது பாருங்க. அந்த நேரத்தில் எனக்கு ஜெபிக்க முடியினாலும் ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் எழுப்புறாரு. அதுதான் கர்த்தருடைய சமீபம். சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்க முடியாது, உங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரனை கர்த்தர் எழுப்புவார். நீங்கள் நிராயுதபாணியாக விடப்பட்டவங்களா இருப்பீங்க. என்னால் ஜெபிக்க முடியல பாஸ்டர், என்னால் வாசிக்க முடியல, ஸ்தோத்திரம் கூட சொல்ல முடியல. அந்த நேரத்தில் ஒரு ஊழியக்காரன் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்குள்ளோடு கூட உங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருப்பான். அதே போல் எனக்காக ஒரு விசுவாசி, எனக்காக சக ஊழியர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். அவங்களாம் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி தான் கிறிஸ்துவின் பிரமாணத்தை, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கொஞ்ச நாளில் அந்த காரிருள் அகன்றது. ஏன் ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட காரிருளை கர்த்தர் அகற்றினார் என்றால், வரும் நாட்களிலே நடக்கப் போகிற காரியத்தை அவனுக்கு விளக்குவிப்பதற்காக அவனுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணினார். அழிப்பதற்கல்ல, கர்த்தர் சமீபத்தில் இருக்கிறார். அவன் எழுந்த பின்பு, நடுவில் உள்ளதெல்லாம் தேவையில்லை, அவன் எழுந்த பின்பு விருத்த சேதனம் பண்ணி கொண்டான். விருத்த சேதனம் என்பது ஒரு வேதனையான நிகழ்ச்சி. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு, ரூபன், சிமியோன், லேவி ஒரு கிராமத்தில் சீகேம் பட்டணத்திற்கு போகும்பொழுது, என்னை போல நீங்கள் விருத்த சேதனம் பண்ணினால் நாங்கள் எங்கள் பெண்ணை உங்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லி விருத்த சேதனம் பண்ணி அவர்கள் வேதனையில் இருக்கும் பொழுது அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அப்போ விருத்த சேதனம் பண்ணப்படும் பொழுது வேதனையின் நேரத்தில் கொலை செய்யப்பட வேண்டியதான ஒரு நேரம். ஏனென்றால் எதிர்த்து போராட முடியாது, அது ஒரு வேதனையின் நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கும். ஆனால் ஆபிரகாம் காலையில் எழுந்து விருத்த சேதனம் பண்ணினான். அது கர்த்தரோடு கூட உள்ளதான உடன்படிக்கை. உடன்படிக்கையிலேருந்து அப்படியே போவோம். உடன்படிக்கை பண்ணினான். நோவா பயங்கரமான ஜலப்பிரளயத்திலிருந்து வெளியே வந்த உடனே தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினான். உடன்படிக்கை பண்ணி முடித்த பின்பு கர்த்தர் ஒரு வானவில்லை கர்த்தர் கட்டளையிட்டார். விருத்த சேதனம் ஒரு மரணத்தின் பாதை வழியாக போன பின்பு கர்த்தர் அடுத்தது ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். மகனே, மகளே, உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருண்ட சூழ்நிலையிலே போய் கொண்டிருக்கலாம். பயமும் திகிலும் உன்னை பிடித்திருக்கலாம். நான் செய்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லையே, என் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று யோசித்திருக்கலாம். உன் வாழ்க்கை முடியாது. உனக்கு அடுத்த வாழ்க்கையை கர்த்தர் நன்மையாக வைக்கப் போகிறார். அது என்ன தெரியுமா? வானவில். வானவில். வானவில்லிலே 7 விதமான பிரகாசம் இருக்கிறது. வானவில்லிலே 7 விதமான பிரகாசம் இருக்கிறது. 7 என்பது பரிபூர்ணம். உனக்கு கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதற்கு முன்பாக கர்த்தருடைய முகம் இமைப்பொழுது உனக்கு மறைக்கப்படும். ஆனால் மகா இரக்கங்களால் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் யோபேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே கர்த்தருடைய தாசன் மூலமாக நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தை வாசிக்குமா? அது உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும். அனுப்புனது யாரு? அனுப்புனது யாரு? பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆடுறாரு. இது அவருக்கே நியாயமா? நான் அனுப்பின அவருடைய பெரிய சேனை என்ன? AK-47 தீவிரவாதிகள் படையா? அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்ல. அவர் என்ன சேனை அனுப்பியிருக்காரு கேளுங்க. ஒன்ன அழிக்கிறதுக்கு வெட்டுக்கிளி போதுப்பா. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும். வெட்டுக்கிளிகளும், பச்சை கிளிகளும், பச்சை கிளிகளும், முசுக்கட்டை பூச்சிகளும், முசுக்கொட்டை பூச்சிகளும், பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இவரே பட்சிக்க வச்சு இதுக்கே விளைவை கொடுக்கிறார். இதுல என்ன சொல்றது நம்ம ஆண்டவரை? அனுப்புனதும் அவர் தான், விடுவிக்கிறவரும் அவர் தான், அடிக்கிறவரும் அவர் தான், காயம் கட்டுறதும் அவர் தான், பிரசன்னத்தை மறைக்கிறதும் அவர் தான், நம்மளை தடுமாற வைக்கிறதும் அவர் தான், திரும்ப பிரசன்னத்தை கொடுக்கறதும் அவர் தான், தூரத்தில் போறது போல காட்சி அளிக்கிறவரும் அவர் தான், பக்கத்தில் வர்றவரும் அவர் தான். ஆமேன். இந்த காக்கா சில நேரத்தில் தலையில் டப்புன்னு குட்டிட்டு போகும், பார்த்துருக்கீங்களா?
அது கொத்திட்டு எத்தனையோ பனைமரம் தாண்டி அங்கே போயிடும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் இனிமேல் பக்கத்தில் வராது, நம்ம அதுக்குள்ளே மேலே ஏறிடலன்னா அடுத்த செகண்டில் வந்து திருப்பி கொத்திட்டு போவோம். அவ்வளவு ஸ்பீடில் வரும், பறந்து வரும். அதே மாதிரி நம்ம ஆண்டவர் போன ஸ்பீடில் திருப்பி வந்து கொடுத்துட்டு போவார். வெட்டுக்கிளி பட்சித்தது, பச்சைக்கிளி பட்சித்தது, முசுக்கட்டை போச்சுக்க பட்சித்தது. அது யாருடைய சேனை? கர்த்தருடைய சேனை. ஆனால் பட்சித்த வருஷங்களை திரும்ப நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அதே மாதிரி ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லாரு, ஜனங்கள் பட்சிக்கப்படுவார்கள், ஆனால் அவங்கள பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் கொண்டு வருவேன். நீ விருத்த சேதனம் பண்ணிக்கொள். ஒரு நோவா, நீ இந்த பாத வழியா போகும் பொழுது நீ நல்ல சுத்தமான பலிகளை பலி செலுத்து. அந்த பலியை செலுத்தணுன்னே உனக்கு 7 விதமான ஆசீர்வாதங்கள் உனக்கு கொடுக்கணும். பூரண ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அப்போ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு முன்னால் நம்முடைய ஆண்டவர் ஒரு வேதனையின் வழியாக போக வைக்கிறார். கிறிஸ்து இயேசுவை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் உயர்த்துவதற்கு முன்பாக அவரை சிலுவையின் பாடுகளுக்கு உட்படுத்தினார். இதை நல்லா கவனிங்க. அந்த பாடுகள் அதிகமாக இருக்கும் பொழுது அவருக்கு நித்திரையை உண்டு பண்ணுகிறார். அதனால தான் சிலுவை பாடு மரணம் என்பது எத்தனையோ மணி நேரம் சித்திரவதை. ஒரு பேதுருவை தலைகீழாக சிலுவையில் அடிக்கும் பொழுது 3 நாட்கள் அவன் பிரசங்கம் பண்ணினாராம் இயேசுவை பற்றி. ஆனால் இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் அடி, ரத்தம் சிந்த சிந்த அடி, சிலுவையிலே இன்னும் அடி. மனுஷனை திராணிக்கு பின்பு கர்த்தர் சோதிப்பது கிடையாது. ஆகவே அவர் அடிபட்டு தாங்க முடியலையே ஆண்டவரே, தாங்க முடியலையே ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விட்டார். நித்திரை, கர்த்தர் கொடுத்த நித்திரை. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த வேதனையை சகிக்க முடியாதபடி நீ திணறிக் கொண்டிருக்கும் பொழுது உன்னை அறியாத நித்திரையை கர்த்தர் கொடுப்பார். இரத்த சாட்சிகள் புஸ்தகத்தில் நான் வாசித்திருக்கிறேன். இப்பொழுதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். பாப்போ என்கிறதான கர்த்தருடைய தாசனை, இரத்த சாட்சிகளை அவரை கொண்டு அடித்து நொறுக்கும் பொழுது அவர் சொன்னார், வேதனை தாங்க முடியல ஆண்டவரே, வேதனை தாங்க முடியலையே அப்படின்னு கதறும் பொழுது திடீரென்று பார்த்தால் வேதனைலாம் போயிட்டுது. ஆனால் சேவர்கள் குத்தி கொண்டு இருக்கிறாங்க, அடிக்கிறாங்க, திருப்பி அடிக்கிறாங்க, வேதனை படலை. என்ன ஆண்டவரே வேதனை தெரியலையே, என் சரீரம் மறந்து போச்சான்னு பார்த்தா ஒரு உருவம் அவரை கட்டி பிடிச்சிட்டு இருக்குது. அதை பார்க்குறாரு. யாருன்னு பார்க்காரு? கிறிஸ்து அவரை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த அடியெல்லாம் அவர் வாங்கிட்டு இருக்காரு. அது ஒரு நித்திரை. சில நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் வேதனைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த உபத்திரவத்தின் வழியாக போகும்பொழுது வேதனை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. என்னால் தாங்க முடியலன்னு சொன்னால் அந்த வேதனை அப்படி உருவி எடுப்பார் கர்த்தர். அது கர்த்தருடைய கிருபை. ஆனால் அந்த வேதனை வந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். ஒவ்வொரு புது வருஷ ஆராதனையில் பிசாசு பல பிரச்சனைகளை கொண்டு வருவான். கிறிஸ்மஸ் ஆராதனையில் பல பிரச்சனைகளை கொண்டு வருவான். என் பர்த்டே அன்னைக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்து என்னை சந்தோஷப்பட விடாதபடிக்கு தடுப்பான். அதான் அவனுடைய நோக்கம். அது அந்த பிரச்சனை யார் மூலமாவது வரும். அநேக புது வருஷ ஆராதனை துக்கத்தோடு கூட ஒரு நாள் மேலே போய் 8 மணி வரைக்கும் ஜெபிச்சுட்டு 10 மணிக்கு கூட்டம். அப்போ சின்ன சர்ச்சு, 10 மணிக்கு கூட்டத்தை ஆரம்பிக்கணும். 8 மணிக்கு வர்ற பிரச்சனை வெடிச்சுது. தாங்க முடியாத பிரச்சனை, அனாவசியமான பிரச்சனை. ஆண்டவர்கிட்ட பார்த்து கதறின, ஏன் ஆண்டவரே துக்கத்தோடு போய் நான் புது வருஷ ஆராதனை நடத்தினா ஜனங்கள்லாம் துக்கமா அந்த வருஷம் முழுவதும் மாறிடுவாங்களேன்னு அழுதேன். ஆனால் என்ன நடந்தது? நான் நினச்சபடி நடக்கலை. 10 மணிக்கு வழக்கமாக ஆராதனை நடத்தினேன். பாதி ஆராதனை கண்ணீரோடு நடத்தினேன். காலை எல்லாத்தையும் அனுப்பிட்டேன். ஆராதனை வெற்றிகரமாக முடிஞ்சுது. இப்போ ஒரு பக்கம் கண்ணீர், அடுத்த பக்கம் ஆசீர்வாதம். அப்போ கிறிஸ்து அந்த பாத வழியா போறதுக்கு கர்த்தர் சில வேதனை, மரண வேதனையை அனுபவிச்சு தான் தீரணும். அதற்கு பிறகுதான் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். அதனாலதான் பிலாத்து சொல்றான், அவர் அத்தனை சீக்கிரமாய் மரித்து விட்டாரா? அப்ப இப்பக்குள்ள மரிக்க முடியாது, சிலுவை பாடு மரணம். ஆனா கர்த்தர் ஜீவனை டக்குன்னு எடுத்துட்டார். இன்னும் இருந்தா இவனால தாங்கிட முடியாது. ஏற்கனவே ராமுழும் அடி வாங்கிட்டான். இனிமே நான் அடி வாங்க ஒப்பு கொடுக்க மாட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படிதான் கர்த்தர் செய்கிறார். ஆப்ரேஷன் முடிஞ்சு, என்னுடைய ஆப்ரேஷன் முடிஞ்சு நைகரா ஹோட்டலில் நான் தங்கியிருந்தேன். கத்தக்கூடாது, கத்துனா வால்வு கலந்து விழுந்துடும். ஆனால் கத்துவதற்குரியதான எல்லா சூழ்நிலையும் ஃபோனில் எனக்கு வந்தது. அந்த நேரத்திலையும் பாவிகள் என்னை நிம்மதியாக இருக்க விடலை. அந்த நேரத்திலையும் பாவிகள் நிம்மதியாக இருக்க விடலை.
அந்த வால்வு கலந்து விழுந்துரும். பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகள், பாஸ்டர் கத்தாதீங்க கத்தாதீங்க, இப்போதான் ஆப்ரேஷன் ஆயிருக்கு, 10 நாள் கூட ஆகலை, கத்தாம இருக்க முடியலையே, இவங்க பண்ற உபத்திரம் கத்தாம இருக்க முடியலையே. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? கத்தர் ஒரு பெரிய கனநித்திரையின் ஆவி எனக்கு கத்தர் கொடுத்தார். அது கத்தர் கொடுத்த நித்திரை. அநியாயமா அந்த நேரத்தில் நான் முழிச்சிருந்தா அநேகர் செய்யும் துரோகங்களை கேட்டு இந்த ஹார்ட் தாங்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஹார்ட் பூரா பேப்பர் மாதிரி ஆயிட்டுது. இந்த ஹார்ட் தாங்காது. சிலர் சொன்னாங்க, இவனை டென்ஷன் ஏற்றியே கொல்லுவான்னாங்க. அந்த அளவுக்கு ஹார்ட் மாறிட்டு. ஆகவே டென்ஷன் ஏற்றுற கூட்டம் நிறையா இருந்தது. கத்தர் அதெல்லாம் பார்க்க விடாதபடிக்கு எனக்கு ஒரு கனநித்திரையின் ஆவியை கொடுத்தார். அந்த டாக்டர்ஸ் சொன்னாங்க என்கிட்ட, பாஸ்டர் நாங்கள் கொடுத்த டேப்லெட்டு மாத்திரை மருந்து எல்லாம் தூக்கமே வரக்கூடாது, உங்களுக்கு எப்படி தூக்கம் கிடந்தது? இட்ஸ் அ கிரேஸ் ஆஃப் காட். அவங்க சொன்ன வார்த்தை, இது கர்த்தருடைய கிருபை. ஜேக்கப் ஜேம்ஸ் சொன்னார், இது கர்த்தருடைய கிருபைன்னு தான் நான் சொல்லணும். தூக்கமே வராது, இரவும் போல முழிச்சிருப்பாங்க. உங்களுக்கு எப்படி தூக்கம் வந்தது? கர்த்தர் கொடுத்த நித்திரை. நான் முழிச்சிருந்தேன்னா இந்த பாவிகள் போடுற சதி திட்டத்தில் இதை பார்த்து ஐயோ இதுவா உலகனே செத்திருப்பேன். ஆனா கர்த்தர் அதை காணக்கூடாதபடிக்கு தடுத்து நிறுத்தி எனக்கு அயர்ந்த நித்திரை. அதற்கு பிறகு கர்த்தர் வளர்ச்சி, அதற்கு பிறகு வானவில்லின் ஆசீர்வாதம். அதே போல எனக்கு பிரச்சனை ஒரு மாதிரி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஒரு மாதிரி இருக்கும். இப்போ துக்கத்தின் வழியாக போயிட்டு இருப்ப, காரியங்கள் உன்னை மூடி இருக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று யோசித்து கொண்டிருப்பா. ஆனால் ஒரு வானவில்லின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வானவில்லின் அது பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம். சில நேரத்தில் உன் சூழ்நிலைகளை மறக்கும்படி அந்த மறக்கிற சுபாவத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. அதெல்லாம் ஞாபகத்தில் வந்திருந்தா நீ டென்ஷன் ஏறிச்சாவ. ஆனால் கர்த்தர் அந்த மறக்கிற சுபாவம் தான் அந்த கனநித்திரையின் ஆவி. அந்த ஆவியை கொடுத்து கர்த்தர் பக்கத்தில் நின்றுருக்காரு, சமீபத்தில் நின்றுருக்காரு. என்னுடைய தாயார் 79 வயதிலே காலமானார்கள். அன்னைக்கு காலையில் சிஸ்டர் பாலம்மா அவர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறீங்களாம்மா? எந்திரிச்சில்லுங்க, எல்லாம் சாட்சி இருக்குது, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அன்னைக்கு காலையில் சிஸ்டர் பாலம்மா அவர்களை நான் மறக்கவே மாட்டேன். அவர்கள் என் தாயார் இறந்த அன்னைக்கு, அவர்கள் தாயார் இருக்கும் பொழுதும் சரி, அவர்கள் செய்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். மறந்தால் நான் ஒரு துன்மார்க்கன். தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு காலையில் சிஸ்டர் பாலம்மாவை பார்த்து சொல்லியிருக்காங்க, பாலம்மா இன்னைக்கு வெளியே போகாத, வெளியே போனேன்னா என்னை பார்க்க மாட்டேன், நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ, கர்த்தர் என்னை எடுத்துக்கிடுவேன்னு சொல்கிறாரு அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க, போங்கம்மா உங்களுக்கு இதே வேலையாக போச்சுன்னு அவங்க காலையில் போயிட்டாங்க. மத்தியானம் வந்தாங்க. நான் என்னுடைய ஜெபம்லாம் என்ன தெரியுமா? எங்கள் அம்மா எனக்காக ஜெபிக்கிறாங்க, என் ஊழியத்துக்காக ஜெபிக்கிறாங்க, அவங்க எனக்கு தேவை, எனக்காக ஜெபிக்கிற ஒரே ஒரு தாய் அவங்க தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி மத்தியானம் மேலே நடந்துட்டு வந்தாங்க. திடீர்னு ஒரு இழுப்பு இழுத்துது. அங்கே கவனிச்சிட்டு இருந்த ஒரு சகோதரி, பாசு ஓடிவாங்க, அம்மாவுக்கு இழுக்குது, என்னென்ன தெரியல அப்படின்னாங்க. 2வது இழுப்பு இழுத்துது, 3வது இழுப்பு இழுத்துது. அப்போ ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே எங்கள் அம்மாவை எடுத்துக்கிடாதீங்க, அங்கே ஜெபிக்கிற தாய், என் ஊழியத்துக்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிற தாய், அவங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னால் தாங்க முடியாது, இந்த இறுதியும் அதை தாங்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் என்ன அறியாமலே அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தேன். அது ஒரு மனுஷன் செய்ய முடியாது, அது பரலோகமே செய்ய முடியும். அது ஒரு நித்திரை. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்கதான இளைப்பாறுதல். அந்த துக்கத்தை தாங்கக்கூடியதான ஒரு பலனை எனக்கு கர்த்தர் கொடுத்து, கர்த்தருக்குள்ளே அந்நிய பாஷை பேசினேன், அப்படியே சந்தோஷப்பட்டேன், களி கூர்ந்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது உன்னை மூடி இருக்கிற காரிருள் கொஞ்ச நாளில் அகன்று போகும். கர்த்தர் சமீபத்திலே பராக்கிரமம் செய்கிறார். கர்த்தர் செய்கிற பராக்கிரமத்திற்கும் உன்னுடைய கிரியைகளுக்கும் வித்தியாசத்தை கட்டளையிட உனக்கு வானவில்லின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இது தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை. எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம்.
இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற உங்களுடைய சாட்சிகளுக்காகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களுடைய தொலைபேசி எண்கள் 8919112340. மற்றொரு தொலைபேசி எண் 8939112341. எங்கள் சபையின் மற்ற நிகழ்ச்சிகளையும் தினம்தோறும் கண்டு ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கீழ்கண்ட முகவரிக்கு தொடர்பு கொள்ளவும். சாரோனின் ரோஜா ஏஜி சபை, எண் 1718, ஜகரியா காலனி, முதல் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 94. எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 5 மணி முதல் 7 மணி வரை முதல் ஆராதனையும், 7 மணி முதல் 9 மணி வரை இரண்டாவது ஆராதனையும், 9 மணி முதல் 11 மணி வரை மூன்றாவது ஆராதனையும் மற்றும் 6:30 மணி முதல் 8:30 மணி வரை மாலை ஆராதனையும் நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை உன்னத பாட்டு புத்தகத்திலிருந்து வேத பாட வகுப்பு நடைபெற்று வருகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் 12:30 மணி வரைக்கும் பொதுவான உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு நீங்கள் தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.